வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். சமூக சேவகர் அண்ணா ஹசாரேவின் உடல்நிலை மிகவும் மோசமானதை தொடர்ந்து இன்று தனது உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக் கொண்டார். வரும் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை டெல்லியில் உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி மும்பையில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட அண்ணா ஹசாரேவிற்கு நேற்று 102 டிகிரி காய்ச்சல் இருந்தது. இந்நிலையில் இன்று காலை அவர் உண்ணாவிரத மேடைக்கு வந்தபோது அவருக்கு காய்ச்சல் மேலும் அதிகரித்ததை தொடர்ந்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருந்தனர். மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி தனது 3 நாள் உண்ணாவிரதத்தை இன்று 2ஆம் நாளிலேயே முடித்துக் கொண்டுள்ள அண்ணா ஹசாரே தான் அறிவித்திருந்த சிறை நிரப்பும் போராட்டத்தையும் கைவிடுவதாக அறிவித்தார். மேலும் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மீண்டும் உண்ணாவிரதத்தை தொடங்க உள்ளதாகவும் ஹசாரே அப்போது தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகளுக்கு எதிராக 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாகவும் ஹசாரே குறிப்பிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 4000 முதல் 10,000 பேர் வரையே இருந்தனர். இதேபோல் 30,000 பேர் அமரக்கூடிய டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வெறும் 200 பேர் மட்டுமே இருந்ததால் அண்ணா ஹசாரேவின் இந்த உண்ணாவிரதம் மக்களிடையே சென்றடையவில்லை என்று கூறப்படுகிறது. கூட்டம் குறைந்ததற்கு கடும் குளிரும் ஒரு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மாநிலங்களவையில் இந்த மசோதா மீது நாளை விவாதம் நடைபெறவுள்ளது. இதற்காக பாஜக ஆதரவை காங்கிரஸ் கோரியுள்ளது. லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தின் மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் காரசார விவாதத்திற்கு இடையே நேற்று இரவு 11 மணி அளவில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. அதைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது. லோக் ஆயுக்தா அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த விதி எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் மாற்றம் செய்யப்பட்டது. அதனை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதால் சட்ட திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அவ்வாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற வேண்டும். அதற்கு குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் இன்று மதியம் அனுமதி அளித்தார். அதைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இந்த மசோதா மீது நாளை விவாதம் நடைபெறும். இந்த விவாதத்தில் பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கும் என்பதால் அதன் ஆதரவை கோரும் வகையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜேட்லியை மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி இன்று சந்தித்து பேசினார். மாநிலங்களவையில் போதிய பெரும்பான்மை காங்கிரசிற்கு இல்லாததால் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி ஆகிய கட்சிகளின் ஆதரவையும் காங்கிரஸ் கோரியுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் நாளை நடைபெறவுள்ள அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என்றும் கொறடா உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையை நெருங்கி வரும் சக்தி வாய்ந்த தானே புயல் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நாளை முதல் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி நேற்று சென்னைக்கு அருகே 800 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. இதனால் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, பாம்பன், எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடல் சீற்றம் தொடர்ந்து காணப்படுவதால் இன்று 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் 800 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த தானே புயல் படிப்படியாக நகர்ந்து சென்னைக்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது என்றும் தானே புயல் இன்று இரவுக்குள் சென்னை நெருங்கும் என்பதால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தானே என்ற புயலானது இன்று மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது 30ஆம் தேதி அன்று வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை முதல் மழை தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு. ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். தானே புயல் வரும் 30ஆம் தேதி கடலூருக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் அராஜக போக்கை கண்டித்து தமிழகத்தில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. முல்லைப் பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் கேரள அரசை கண்டித்தும் சபரிமலைக்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் மயங்கி விழுந்த அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் ராமமூர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தேனி மாவட்ட ஆட்சியருக்கு அவர் எழுதிய உருக்கமான கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். பேரணியில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் சேலத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சேலம், மேட்டூர், ஆத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 35,000 கடைகள் அடைக்கப்பட்டதால் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. கேரள அரசை கண்டித்து ஈரோட்டில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு வ.உ.சி. பூங்காவில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக வந்து ரயில் நிலையம் முன்பு நிறைவடைந்தது. பேரணியில் ஈடுபட்டவர்கள் கேரள அரசை கண்டித்து வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்திச் சென்றனர். இதேபோல் சாத்தூரில் இன்று ஒருநாள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதனால் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கேரள அரசை கண்டித்து சென்னை மெமோரியல் ஹால் முன்பு தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறை ஊழியர் மற்றும் சுகாதார பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய அணை கட்டும் திட்டத்தை உடனடியாக கைவிட, உடனடியாக கைவிட, உச்சமன்ற தீர்ப்பினை கடைப்பிடித்து. திருவாரூரில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கேரள அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நமக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும். தண்ணீர் இந்த முல்லை பெரியாறு மட்டுமல்ல. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து உதகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கண்டன பேரணியில் நூற்றுக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் இப்போ முல்லை பெரியாருடைய பிரச்சனை சார்பா இந்த முல்லை பெரியாருடைய பிரச்சனையில மத்திய அரசினுடைய மெத்தன போக்கை கண்டித்தும், கேரளாவில் நம்மளுடைய தமிழ் மக்கள் தாக்கப்படுறதை கண்டித்தும் இந்த ஆட்டோ சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 1500 பேர் இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து இந்த கண்டன ஊர்வலத்தை போய் சென்று கொண்டிருக்கிறோம். இதேபோல் பொள்ளாச்சியில் கட்டிட கட்டுமான தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக தொழிற்சங்க பேரவையின் மாநில போக்குவரத்து பிரிவு துணைச் செயலாளராக இருந்த வை. புவனேஸ்வரன் அவர் வகித்து வந்த பதவியிலிருந்து இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிக மாநில போக்குவரத்து பிரிவு துணைச் செயலாளராக இருந்த வை. புவனேஸ்வரன் அவர் வகித்து வந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் அவருக்கு பதிலாக கடலூரைச் சேர்ந்த ஆர். காசிராஜாவை நியமிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தேமுதிக தொழிலாளர் சங்கத்தில் உள்ள கோட்டம், மண்டலம் மற்றும் பணிமனை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் தேமுதிகவின் சார்பு தொழிற்சங்க அமைப்பாக செயல்பட்டு வரும் மாநில என்ஜினியரிங் தொழிலாளர் பிரிவு, மாநில தோட்ட தொழிலாளர் பிரிவு, மாநில பஞ்சாலை தொழிலாளர் பிரிவு, மாநில விவசாய தொழிலாளர் பிரிவு, மாநில கைத்தறி தொழிலாளர் பிரிவு, மாநில கூட்டுறவு தொழிலாளர் பிரிவு மற்றும் மாநில பொது மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு ஆகியவற்றின் செயல்பாடுகள் இன்று முதல் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இந்த 7 பிரிவுகளின் மாநில நிர்வாகிகளாக செயல்பட்டு வந்த மாநில பிரிவு செயலாளர்கள், மாநில பிரிவு துணை செயலாளர்கள் அனைவரும் அவரவர் வகித்து வந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாகவும் கேப்டன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள ஜப்பானிய பிரதமர் யோஷிஹிடேவிற்கு
டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினார். ஜப்பான் நாட்டு பிரதமர் யோஷிஹிடே நோவா தனது மனைவி ஹிமோதோமி நோடாவுடன் இந்தியா வந்துள்ளார். அவருக்கு இன்று டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அரசு மரியாதையுடன் கூடிய சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவுடனான நட்புறவை தாம் மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்தார். இந்தியாவுடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ரீதியிலான உறவுகளையும் மேம்படுத்த ஜப்பான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டு தங்கள் நாட்டின் 60வது ஆண்டு விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் மன்மோகன் சிங்குடன் அரசியல், பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சுற்றுப்பயணத்தின் இறுதியில் இந்தியாவும் ஜப்பானும் வர்த்தகம் உள்ளிட்ட பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக ஜப்பானிய பிரதமருடன் இந்தியா வந்துள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் 127ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் EVKS இளங்கோவன், தங்கபாலு உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருந்தனர். அங்கு வைக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் படங்களுக்கு மலர் மாலை அணிவித்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி 127ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடினர். மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் G.K. வாசனின் பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்பட்டது. லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் G.K. வாசன் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகன் ஆகியோர் டெல்லியில் உள்ளனர். இதனிடையே சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய EVKS இளங்கோவன், அண்ணா ஹசாரே கடந்த முறை உண்ணாவிரதம் இருந்தபோது ஊடகங்கள் அவரை வளர்த்துவிட்டதாகவும், ஆனால் தற்போது நடைபெறும் அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரதத்திற்கு மக்களின் ஆதரவு பெருமளவு குறைந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். அண்ணா ஹசாரே என்பவர் திடீரென்று மிகப்பெரிய உயரத்துக்கு ஊடகங்களால் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே அவர் புஸ்வாலம் போல் ஆகிவிட்டார். இன்றைக்கு மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு கிடையாது. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து, 4 பேர் பலி, 2 பேர் படுகாயம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள், 345 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.